படு பயங்கரமான வீரப்பன் காட்டுக்குள்ளார இன்னைக்கு நாம் ஒரு சஃபாரி போக போகிறோம். இதுவரைக்கும் யாருமே கேள்விப்படாத காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே தான் நாம் இன்னைக்கு சஃபாரி போக போகிறோம். புரியாத புதிராக இருக்கக்கூடிய வீரப்பன் இந்த காடுகளில் எங்கெங்கெல்லாம் சுற்றி திரிஞ்சாரு அப்படிங்கிறதையும், ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரை இவர் தலை தனியாக உடல் தனியாக வெட்டி எடுத்த இடத்தையும், அது மட்டும் இல்லாமல் ஒரு த்ரில்லான ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதனால் வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். போன எபிசோடில் வீரப்பன் பிறந்து வளர்ந்த ஊரான கோபிநத்தத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் அங்கேருந்து வீரப்பன் வீட்டை பார்த்துட்டு நம்ம ஒகேனக்கல் போனோம். ஒகேனக்கல் போயிட்டு திரும்பவும் ஈவினிங் சஃபாரிக்காக இப்போ திரும்பவும் கோபிநத்தத்துக்கு வந்திருக்கோம். கோபிநத்தம் வர்றப்பே நம்ம லேட் ஆகிடுச்சு. வந்து அங்கேயே மதியம் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தது சஃபாரிக்கு. அதனால் ஜேஎல்ஆரில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்தே நம்ம சஃபாரிக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நாம் இப்போது ஜேஎல்ஆருக்கு போனோம். பொதுவாக கோபிநத்தத்தில் 2 விதமான சஃபாரி இருக்குது. ஒன்று கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய சஃபாரி, இன்னொன்று இந்த ஜேஎல்ஆர் ஜங்கிள் லாட்ஜஸ் நடத்தக்கூடிய இன்னொரு சஃபாரி. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களுக்காக அவங்க எக்ஸ்க்ளூசிவாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சஃபாரி. இதில் நம்மளும் ஏதாவது வெளியிலேருந்து வர ஆட்களும் ஒன்லி சஃபாரி மட்டும் போகிறதா இருந்தாலும் இங்கே ஜாயின் பண்ணி நம்ம சஃபாரி போகலாம். இதுதான் வந்து அங்கே உள்ள ஆஃபீஸ், ரிசப்ஷன் ஆஃபீஸு. நாம் இங்கே ரிசப்ஷன் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே என்ன மாதிரிலாம் வந்து அனிமல் சைட் ஆகுது, எப்படிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதாவது டைகர் சைட்டிங்கிறது இங்கே ரொம்ப ரேராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் லெப்பர்டு, எலிஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரெகுலராகவே வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாச்சு. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கும்போது ரொம்பவே ட்ரையாக இருந்தது. இங்கெல்லாம் எங்கே நம்ம அனிமல்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நாம் இங்கே வந்தோம். இருந்தாலும் ஒரு வித்தியாசமான முயற்சியாக நாம் இங்கே ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரியில் நம்ம சஃபாரி போகலான்னு டிசைட் பண்ணி இங்கே வந்தது. ஆனால் இங்கே சிறுத்தைகளை அதிக அளவில் பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாமல் வீரப்பன் காடு அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், யானைகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடம். அதனால் எதை பார்க்குறோமோ இல்லையோ யானைகளை கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாம் அங்கே வெயிட் பண்ணோம், நம்ம சஃபாரி டைமிங் வரும் அப்படின்ட்டு. பொதுவாக இந்த ஜேஎல்ஆர் லாட்ஜஸ்ங்கிறது ரொம்ப லக்ஸுரியஸான ஒரு ஸ்டே. அதாவது கர்நாடகா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண ஸ்டேலேயே இந்த ஜேஎல்ஆர் ஸ்டேங்கிறது கொஞ்சம் லக்ஸுரியஸ் மீன்ஸ் ரொம்ப ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து கேள்விப்பட்டிருப்போம், பந்திப்பூர், கபினி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஜேஎல்ஆர் ஸ்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேகுடியில் கூட இருக்குது, நம்ம கூட ஸ்டே பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இந்த கோபிநத்தத்தில் இப்படி ஒரு ஸ்டே இருக்குது, அதுவும் ஜேஎல்ஆர் நடத்துகிறாங்கங்கிறது இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அது தெரிஞ்சுது. அதுவும் இது லொக்கேட் ஆகியிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஸ்டேக்கு பக்கத்துலேயே ஒரு லேக் ஒன்று இருக்குது. அது சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலை சூழ்ந்து, அதாவது இப்போ நம்ம சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஆனால் இதுவே வந்து மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்தால் கண்டிப்பாக இது பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் இன்றைக்கி இதுவரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது எங்கன்னா வீரப்பன் பிறந்த ஊரான கோபிநத்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வந்து அவர் பிறந்த வீடு, அவர் வாழ்ந்த வீடு, அவருடைய அண்ணன் வீடு, தம்பி வீடு, அவங்க பங்காளி கூட நம்ம பேசினோம். இது எல்லாமே வந்து கவர் பண்ணிவிட்டு ஒகேனக்கல் போனோம். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில். காடுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியரு. சரி, அப்படியே இங்கே கோபிநத்தத்தில் பார்த்திங்கன்னா சஃபாரியும் இருக்குது. சரி, சஃபாரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சஃபாரி வந்தேன் பாருங்கள், பேக்ட்ராப் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பின்னாடி ஒரு லேக்கு, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மலை, அனிமல்ஸ்லாம் இங்கேருந்து வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வருமா இங்கெல்லாம். இங்கே வந்து ஒரு ஸ்டே இருக்குது, அதாவது கோபிநத்தம் மிஸ்ட்ரி ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு, கோபிநத்தம் மிஸ்ட்ரி ட்ரையல் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே ஆப்ஷனும் இங்கே இருக்குது. தங்குறதா இருந்தால் தங்கலாம். இங்கே தங்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டு வீக் டேஸாக இருந்தால் 2800 வருமா. இதே வீக்கெண்டாக இருந்தால் 3500 வரும். இதில் வந்து என்னென்னா ஸ்டே உண்டு, அதாவது ஸ்டே மினிமம் 2 பேர் ஸ்டே பண்ணணும். ஒரு ஆள் தான் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1000 ருபீஸ்ட்ட அடிஷ்னலாக வரும். 3 வேளை ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஈவினிங்ஸ் டீ காஃபி ஸ்நாக்ஸு, மார்னிங் டீ காஃபி ஸ்நாக்ஸு, அப்புறம் மார்னிங் வந்து என்ன பண்ணுவாங்க, பேர்ட் வாட்சிங் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதில் வந்துடும். சஃபாரி மட்டும் இதில் வராது. சஃபாரி வேணும்னா எக்ஸ்ட்ரா 590 வந்து பெர் பர்சன் வந்து பே பண்ணணும். நீங்கள் ஒரு பர்சனோ இல்லை 2 பர்சனோ இருந்தாலும் மினிமம் 4 பேருக்குள்ள பேமெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை சஃபாரி உள்ளார கூப்பிட்டு போவாங்க. இங்கே 2.5 மணி நேரம் சஃபாரி. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது 2 மணி நேரம் சஃபாரி. 4 மணிக்கு சஃபாரி ஸ்டார்ட் ஆகி 6 மணிக்கு முடியும். மார்னிங் 7 to 9. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே போகலாம். இது நம்ம இருக்கிறது JLR ஜங்கிள் லாட்ஜஸ்ஸு. ஆக்சுவலாக இது இல்லாமல் கர்நாடகா கவர்மெண்ட்லேயும் வந்து தனியாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரன் பண்ணுறாங்க சஃபாரி. அதுக்கு வந்து பெர் ஹெட் வந்து 500, இங்கே வந்து பெர் ஹெட்டு 590. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. அங்கே வந்து சஃபாரி இன்றைக்கி இல்லை, அதனால் JLR சஃபாரியில் இன்றைக்கி நம்ம போகிறோம். இப்போ நம்ம கோபிநத்தத்தில் உள்ள இந்த மிஸ்ட்ரி ட்ரையல் கேம்ப், அதாவது JLR நடத்தக்கூடிய மிஸ்ட்ரி ட்ரையல் கேம்ப் உள்ளாதான் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, டென்ட்டு மாரி சின்ன குடிசை மாரி இருக்குல்ல, இதில் தான் நம்ம தங்குவோம். ரொம்ப லக்ஸூரியஸான ஸ்டே இங்கே கிடையாது. ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டே வந்து இங்கே கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான இடத்துல ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது இந்த மாதிரி ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த வைல்டு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஸ்டே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் பர்டிகுலராக சம்மர் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யானைகள் வேறு சில விலங்குகள்லாம் இங்கே தண்ணி குடிக்க வர்றதை பகல் நேரத்தில் கூட நம்மளால் இங்கே பார்க்க முடியும். நாமளும் இங்கே தங்கி ஒரு வீடியோ போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் கோபிநத்தம் ஸ்டேன்னு வேணால் போடுங்க, நம்ம வேணால் இங்கே தங்கி ஒரு வீடியோ போடுறோம். நாம் எவ்வளவோ இடத்துல சஃபாரி போயிருக்கிறோம். அந்த சஃபாரியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு சஃபாரியாக இந்த காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரியோட சஃபாரி அமையும் நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, சில காடுகளை பார்க்கும்பொழுது ஒரு வித்தியாசமான சூழலும் நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கிறத நம்மளால் உணர முடியும். அப்படி ஒரு வித்தியாசமான உணர்வு எனக்கு இங்கே ட்ராவல் பண்ணும்போது ஏற்பட்டது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சஃபாரியில் நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் மட்டும் இல்லை, ஒரு அட்வென்ச்சரான அனுபவமும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மாண்டியா, சாம்ராஜ்நகர், ராமநகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியாக பகிர்ந்திருக்கு. ஏறக்குறைய 1027 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்து அமைஞ்சிருக்கிறது தான் இந்த காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த காட்டில் நாம் பயணிக்கும் பொழுது எனக்கு என்னவோ வீரப்பனை நேராக நாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உணர்வே இருந்தது. ஏன்னா இங்கே அவரோட கால் தடம் படாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வீரப்பன் பற்றிய கதைகளை வந்து நம்ம செய்தித்தாள்கள்லையோ புத்தகங்கள்லையோ திரைப்படங்கள் மூலமாகவோ நாம் பார்த்துருக்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது
படிக்கும் பொழுது நம்மளே அறியாமல் நம்ம உடம்பு புல்லரிக்கும். எனக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்பட்டிருக்கு. வீரப்பன் வந்து நல்லவரா கெட்டவராங்கிற கான்செப்ட்குள்ளார நான் போக விரும்பலை. ஆனால் மேலோட்டமாக ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்கும் பொழுது, எப்படி புஷ்பா திரைப்படத்தில் அந்த செம்மரக்கட்டைகளை கடத்துறது, அந்த படம் எப்படி பெரிய ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணமே அது ஒரு கடத்தல் தொழிலில் சம்மந்தப்பட்ட திரைப்படமாக இருந்தால் கூட, அந்த வரலாறு, அந்த காடுகள் சார்ந்த இடம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, காடுகளை விரும்பக்கூடிய நபர் எல்லாருக்குமே நம்மளை அறியாமல் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுறத கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுல இருந்தே நம்ம வீரப்பன் பற்றின கதைகளை வந்து கேட்டிருப்போம். இது மாதிரி படங்கள் மூலயமா நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வாழ்ந்த இடங்களுக்கு நம்ம நேரடியாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மள எல்லாருக்குமே இருந்திருக்கும். அப்படி அது மாதிரி ஒரு எண்ணம், நம்மளுடைய ஒரு கனவு இருந்திருக்கும். அந்த கனவு நினைவானது மாதிரி இன்னைக்கு நாம் அவர் பயணித்த அந்த காடுகளில் நம்ம போகும்பொழுது கண்டிப்பாக எனக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸ்ரீனிவாஸுங்கிற அதிகாரியை வீரப்பன் தலை தனியாக வெட்டி எடுத்துகிட்டு போனார்னு. அது இந்த இடம் தான். நாம் இந்த சஃபாரிலாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்பொழுது இது உள்ளுக்குள்ளார போய் நமக்கு காமிப்பாங்க. அப்போ வந்து அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். சாம்பார் டியரை கொம்பு மட்டும் தெரியுது. பாறை பின்னாடி ஸ்பாட்டர்னு நினைக்கிறேன். இங்கே ஒயில்டாக இல்லை லெப்பாடா ஹண்ட் பண்ணது தெரியல. சாம்பார் சாம்பார் கடாமா உள்ளார இருக்கா? கொஞ்சம் முன்னாடி கேப்பில் இருக்குது. கொஞ்சம் பேக்கில் வந்தேன். ரிவர்ஸில் ஸ்டாப் மூவ் பண்ணி போயிடுச்சு அந்த சைடு. மூவ் ஆயிடுச்சு. கில்லு இல்லை எதுன்னு தெரியல. அடிச்சிருக்குல்ல படா இல்லை வேறு ஏதாவது அடிச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளார ஒரு டஸ்கர் ஒன்று நின்றுட்டு இருந்தது. அதை நம்ம ஜூம் பண்ணி எடுக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளார இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிடுச்சு. ஏற்கனவே அது சரியாக தெரியல. அதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். பார்த்தா ஒரு மயில் ஒன்று கில் பண்ணி கிடந்தது. அதாவது லெப்பர்டு தான் அதை அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி டிரைவர் சொன்னார். சரி, லெப்பர்ட் சைடில் இருக்கும், திரும்ப வருங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் எதுவும் வரல. அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனோம். ஸ்டாப் அது மேலுங்க கடைசியாக போகிறது மேலே ಮೇಲು ಫೀಮೇಲ್ ಹೇಳ್ತೀರಾ ಯಾವುದು ಅಂತ? ಇದೇ ಮೇಲೆ ಯಾವುದು? ಬ್ರೌನ್ ಅದು ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದೆಲ್ಲ ಮೂವತ್ತು ಸ್ವಲ್ಪ ಬಿಸಿಲು ಹೋದ್ಮೇಲೆ ಮೇಲ್ அந்த சைடு ಪ್ಲೇಸ್ ಕಿಂಗ್ ಫಿಶರ್ ಕೂತಿದೆ ಪ್ಯಾರಡೈಸ್ ಲಾಂಗ್ ಟೈಲ್ ಇರೋದು ಹೋಯ್ತು.
லெப்பர்ட் ஃபுட் பிரிண்ட்டா? வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு டிரைவர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி கீழே பார்த்தாரு. அங்கே ஆக்சுவலாக லெப்பர்டோட ஃபுட் மார்க் இருந்தது. அதை தான் காமிச்சிட்டு இருந்தார், இதுதான் லெப்பர்டோட ஃபுட் பிரிண்ட் அப்படின்னுட்டு. நாங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல பல்கான ஒரு டஸ்கர் வந்து பக்கத்தில் தண்ணி குடிச்சிட்டு அப்போ தான் திரும்புறதுக்காக ரிட்டர்ன் வரதுக்காக நின்றுட்டு இருந்தது. எங்கள் ஜீப்பை பார்த்த உடனே அதுவும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுச்சு. நாங்களும் அப்படியே ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தது, திடீர்னு அப்புறம் உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நீங்கள் பாருங்கள், உள்ளுக்குள்ளார அந்த புதருக்குள்ளார போய் நின்றுட்டுருக்கு. இப்போ அப்படியே மூவ் ஆகி உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. தண்ணி குடிச்சிட்டு போகுது. ஃப்ரண்ட் டஸ்கர் பிரதர், ஃப்ரண்ட் டஸ்கர். இந்த பக்கம் ரோடு. எங்களுக்கு அடுத்தடுத்து யானை சைட் ஆகிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு டஸ்கர் வந்து நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளார போனோன்னா கொஞ்சம் தூரம் தான் வந்து திரும்பியிருப்போம். ஒரு 100-200 மீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம். பார்த்தா ஒரு 2 டஸ்கர் வந்து அதே மாதிரி ரோட்டுக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து கிராஸ் ஆகிட்டு இருந்தது. எங்கள் ஜீப்பை பார்த்த உடனே திடீர்னு ஒன்று உள்ளுக்குள்ளார போயிடுச்சு, இன்னொன்று ரைட் சைட்லேயே நின்றுட்டு இருந்தது கொஞ்சம் உள்ளுக்குள்ளார போய். அப்புறம் நாங்கள் ஜீப்பில் பக்கத்தில் வந்தோடனே அப்புறம் அதுவும் மூவ் ஆகி உள்ளுக்குள்ளாரே போயிடுச்சு. உள்ளார இதோ நிற்கிது. மறைஞ்சிச்சு. கொஞ்சம் பின்னாடி வாங்க லைட்டாக. ஸ்டாப் இருங்க.
காட்டுக்கு நடுவில் ரெஸ்ட்டுக்காக ஒரு 10 மினிட்ஸ் நிறுத்தினாங்க. நாம் அங்கே இறங்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அந்த சூழல் பார்க்கும்போதே நமக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, வேறு எந்த ஆள் நடமாட்டமும் கிடையாது, நம்மளுடைய சஃபாரி ஜீப் மட்டும்தான். அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். ஷேக்கிங். ஆமாம், யானை யானை இல்லைங்கண்ணா, பைசனா கார். நீங்கள் கோபிநத்தம் வரணுன்னா சேலம் அருகில் உள்ள மேட்டூருக்கு வந்துடுங்க. மேட்டூர்லேருந்து பாலாறு போகிறதுக்கு ஹில்ஸ் போகிற பஸ்லாம் வந்து பாலாறு வழியாக தான் போகும். அதனால் பாலாறு வந்துட்டு பாலாறில் நீங்கள் இறங்கிக்கணும். பாலாறில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து கோபிநத்தத்துக்கு பஸ் இருக்குது. ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வாட்டி தான் இருக்குது. பட் டைமிங் எனக்கு எதுவும் தெரியல. நீங்கள் பஸ் மூலயமா வரதா இருந்தால் இப்படி வரலாம், காரில் வரதா இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இதே மாதிரி மேட்டூர் வந்துட்டு மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரன் மலை வர்ற ரூட்டில் வந்து பாலாறுலேருந்து ரைட் வந்து ஒகேனக்கல் போகிற ரூட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் கோபிநத்தம் வந்துட்டு அங்கே சஃபாரி போகிறதா இருந்தால் சஃபாரி போகலாம். வீரப்பன் வாழ்ந்த வீட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் வந்து அங்கேருந்து கிளம்பிடலாம். லாஸ்ட் வந்து 7 o'clock என்னமோ செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. உள்ளூர்காரவங்களை மட்டும் விடுவாங்க. பட் ஆனால் இங்கேருந்து நாங்கள் வரும்போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு நைட் போகும்பொழுது. அதனால் திரும்ப ரிட்டர்ன் போகும்பொழுது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நீங்கள் சஃபாரி போயிட்டு வந்தால் லேட் ஆகிடுச்சின்னு கூட நீங்கள் சொல்லிட்டு வந்துடலாம். இப்போ நாம் வீரப்பனால் கொல்லப்பட்ட ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரோட நினைவகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் வீரப்பனும் அவருடைய கூட்டாளிகளும் ஸ்ரீனிவாசை சுட்டு கொன்னுட்டு அவரை தலையை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துகிட்டு போனதாக சொல்லுவாங்க. ஸோ அது இந்த இடம் தான். இந்த இடத்துல ஒரு நினைவகம் ஒன்று வச்சுருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸ்ரீனிவாஸ். இந்த ஸ்ரீனிவாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரு, டெப்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டாக கர்நாடகா கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்படி அவர் இந்த ரீஜனில் வந்து ஒர்க் பண்ணுற சமயத்தில் அங்கே உள்ள பழங்குடியின மக்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி இது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீடுகளே இல்லாத பழங்குடியின மக்களுக்கு ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வந்து தன்னுடைய சொந்த காசுல இருந்து இவர் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அதனால இந்த ரீஜன்ல வந்து அவர் பெரிய லெவல்ல வந்து ரொம்ப பாப்புலரா அறியப்படுறாரு. இவரை வந்து வீரப்பனுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்தார். அதாவது வீரப்பனை எப்படியும் பிடிச்சே தீரணும் அப்படின்னு முடிவோட இருந்த சமயத்துல வீரப்பன் இவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. என்னன்னா, நான் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா நீங்க வந்து எந்த வெப்பன்ஸ் எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது, எதுவுமே இல்லாம நீங்க இப்ப நம்ம நிக்கிற இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பன் அனுப்பின செய்தியை நம்பி இவர் இந்த இடத்துக்கு எந்த ஆயுதமுமே இல்லாம வர்றாரு. அப்படி வரும்பொழுது வீரப்பனுடைய கூட்டாளிகள் வந்து இவரை வந்து சுட்டு கொன்னுட்டு
அவரோட தலையை மட்டும் வெட்டி எடுத்துட்டு அந்த தலையை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறாங்க. ஏற்கனவே நாம் ஒரு மெமோரியல் உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா, அந்த இடம் வந்து அவர் சுட்டு கொல்லப்பட்ட இடம். அங்கிருந்து தலையை வெட்டி இந்த இடத்துல வச்சுட்டு போனதாப்புல சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல ஒரு மெமோரியலும் சமாதி மாதிரி அந்த இடத்துல ஒரு மெமோரியலும் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸ்ரீனிவாஸ் 1991 வருடம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்த இடத்துல சுட்டு கொல்லப்படுறாரு. அவரோட வீரதீர செயல்களுக்காக கீர்த்தி சக்ரா விருதினை மத்திய அரசு 1992 அவருக்கு வழங்கி கௌரவிக்குது. நாம் சஃபாரியை முடிச்சுட்டு ஜேஎல்ஆர் ரெசார்ட் பக்கத்தில் வந்து நம்ம வந்துட்டுருக்கோம். பக்கத்தில் ஒரு லேக் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் வரோம். அப்படி வரும்பொழுது நம்ம அந்த லேக்குக்கு அந்தாண்ட சைடில் வந்து யானைகள் பொதுவாக தண்ணி குடிக்க வரும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அங்கே ஒரு யானை இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. ஆனால் நல்லா இருட்டிடுச்சு, லைட்டாக தான் வெளிச்சம் இருந்தது. அப்படிங்கிறதுனால நம்மளால் ஜூம் பண்ணி பக்கத்தில் எடுக்க முடியல. இருந்தாலும் உங்களுக்கு அதை ஃபோட்டோவாக எடுத்துருக்கிறேன், இப்போ அதை காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் முன்னாடி ஒரு 15-20 நிமிஷம் முன்னாடினா தெரியும். அது ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடினா நமக்கு தெரியும். நாம் சஃபாரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இரவு நேரம் ஆயிடுச்சு. நம்ம அங்கேருந்து கிளம்புறதுக்கே 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே உள்ளவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் நைட்டில் போகும்பொழுது பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா ஒவ்வொரு டேர்ன்லையும் வந்து யானைகள்லாம் வந்து குறுக்க நிற்கும், வண்டியெல்லாம் துரத்துறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் போகும்பொழுது ரொம்பவே கேர்ஃபுல்லாக போங்க. அதுமாதிரி காரை விட்டு எங்கேயுமே இறங்காதீங்க, ஏன்னா யானை சிறுத்தைகள் நடமாட்டம் இங்கே அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்து போங்க அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் செக் போஸ்ட்டில் உங்களுக்கு ஏன் லேட்டாக வர்றீங்கன்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சஃபாரி போயிட்டு வந்தோம், அதனால் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்லிப்பு ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஸ்லிப்பை காமிக்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் வந்தோம். பகலில் வரும்பொழுதே நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, செம அட்வென்ச்சராக இருந்தது. இப்போ இரவு நேரத்தில் போகும்பொழுது பகல்லே ஆள் நடமாட்டம் இல்லை, இரவு நேரத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு கற்பனை செஞ்சு பார்த்துக்கோங்க. சிறுத்தை சாணம் இருக்கான்னு பார்ப்போம். செட்டாக வருவாங்க உங்களுக்கு துணைக்கு, தனியாக வரக்கூடாதுன்னு. வரிசையாக வண்டியே வராமல் இருந்து கண்டியாக 4 வண்டி எல்லாமே டிஎன் 93 எல்லாம் ஜோடி ஜோடி தான் வராங்க. மேட்டூர் வண்டியா? அதெல்லாம் மேட்டூர் ரெஜிஸ்ட்ரேஷன். எல்லாம் இங்கே உள்ள ஆளுங்க எல்லாம் அங்கே செங்கப்பாடியிலேருந்து அங்கே தான் வண்டி வாங்கிட்டு வராங்க. எல்லாம் அந்த குளத்தூர் காட்டு வேலைக்கு வச்சு போயிருப்பாங்க. இங்கே அடிங்க தெரியலைங்க, புதுசாக இருக்கு. டூ 2.7 இருக்குங்க. சஃபாரி எப்படி ஒரு அட்வென்ச்சரான ஒரு பயணமாக இருந்ததோ அதே மாதிரி இந்த இரவு நேர பயணமும் அதை தாண்டி அட்வென்ச்சராக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீடியோவோட நீளங்கிறது ஃபுல்லாக என்னால் வந்து ஒளிபரப்ப முடியல. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கண்டிப்பாக எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. என்ன மாதிரியே நீங்களும் இந்த காணொலியை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து ஒரு அருமையான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.